அண்மை செய்தி ஜூன் 4 பள்ளிகள் திறப்பு என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் 4 பள்ளிகள் திறப்பு என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நேற்றைய தினம் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருந்தார். முதலமைச்சரோடு ஆலோசனை மேற்கொண்டு பள்ளிகள் திறப்பு தேதி வெளியிடப்படும் என்று. இந்த நிலையில் தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஜூன் 4 பள்ளிகள் திறப்பு. ஏற்கனவே 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு என அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது ஜூன் 4 பள்ளிகள் திறக்கப்படுகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். மேலும் தகவல்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படுவதற்கான தேதி தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கு முன் ஜூன் மாதம் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கான அந்த பாட வகுப்புகள் என்பது ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 1ஆம் வகுப்பில் இருந்து 3ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பாட வகுப்புகள் ஜூன் மாதம் 4ஆம் தேதி தொடங்கப்படும் என்கின்ற வகையில் ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் நிலவக்கூடிய அந்த தட்பவெட்ப நிலை சார்ந்து மாணவர்களுக்கான அந்த விடுமுறையை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் தான் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வானிலை ஆய்வு மையத்திடம் அறிக்கை கேட்டிருந்தார்கள். ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் எதிர்க்கக்கூடிய அந்த நேரத்தில் வெப்பநிலை எவ்வாறு இருக்கும், வெப்பநிலை வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற வகையில் அவர்களிடம் அறிக்கை கேட்கப்பட்டது. வானிலை ஆய்வு மையத்தில் இருந்து அவர்களுக்கான அறிக்கையும் பெறப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது இன்று நடைபெற்றது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரான ஒரு ஆலோசனை என்பது நடைபெற்று தற்போது பள்ளிகள் திறக்கப்படக்கூடிய அந்த தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதம் 4ஆம் தேதி 1ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பாட வகுப்புகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜூன் 1ஆம் தேதி தான் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான அந்த பாட வகுப்புகள் தொடங்கப்படும் என்கின்ற ஒரு தகவலை தெரிவித்தார்கள். ஆனால் தற்போது 1ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பாட வகுப்புகளை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி அவர்களுக்கான பாட வகுப்புகள் தொடங்கப்படும் என்கின்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு மாநிலங்களில் வெப்ப அலையின் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படுவதாக தகவல் வெளியாகின்ற நிலையில பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய நலன் கருதி வானிலை ஆய்வு மையத்திடம் தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிக்கை கேட்கப்பட்டது. ஜூன் முதல் வாரத்தில் தட்பவெட்ப நிலை என்னவாக இருக்கும், வெப்ப நிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்கின்ற வகையில் அறிக்கை கேட்கப்பட்டது. அந்த அறிக்கையை பெறப்பட்டதன் பிறகாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமையிலான அதிகாரிகள் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்தார்கள். முதலமைச்சருடனான ஒரு ஆலோசனை என்பதும் நடைபெற்றது. அதன் பிறகுதான் தற்போது ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கான அந்த தேதி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 1ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமான அந்த பாட வகுப்புகள் என்பது ஜூன் மாதம் 4ஆம் தேதி தொடங்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் என தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பள்ளிகளுக்கும் கோடை விடுமுறை முடிந்து பாட வகுப்புகள் என்பது ஜூன் மாதம் 4ஆம் தேதி தொடங்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை தற்போது வழங்கியிருக்கிறது. முதலமைச்சரினுடைய அறிவுறுத்தலின்படி தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஜூன் 4 அனைத்து வகுப்புகளுக்கும் பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கினார் செய்தியாளர் பாண்டியராஜன். நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.